வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்டான சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்தா 10 ரூபாய் தாங்க ஆகும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 ரூபாய் பாக்கெட் மேரி பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா சேர்த்துட்டோம். இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. பவுடராக அரைச்சா தான் நமக்கு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக ஆப்பச்சோடா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னு சொன்னாக்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே கூடுதலாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மேரி பிஸ்கட் அப்படிங்கிறதுனால தண்ணி விட்டு போயிடும், கொழப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசையலாம். மாவை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்குது. இதை ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை, உடனே ரெடி பண்ணிடலாங்க. அதுலேருந்து ஒரு பாலை எடுத்து நல்லா சின்ன சைஸாக இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக உருட்டினீங்கனாலும் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ சர்க்கரை பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, அதனால நான் குங்குமப்பூ 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சர்க்கரை பாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம பால்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கடாயில். இப்போ நல்லா சூடாயிருச்சு எண்ணெய். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. மேலே நல்லா பொரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் போயிடும். லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. தீயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு பொரிய விட்டுறலாம். நம்ம மேரி பிஸ்கட்டுங்கிறதுனால மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகலாம் இருக்காது, பஞ்சு பஞ்சாக இருக்கும் மாவு. இதே போல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி திருப்பி திருப்பி விட்டோன்னு சொன்னாக்க எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலர் வரும். பாருங்கள், ஒரே கலராக இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிய விட்டு எடுத்துட்டோம். இதே மாதிரி ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்து அந்த பாலெல்லாம் அதில் சேர்த்துட்டு நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை அதாவது லைட்டாக வெதுப்பான சூட்டில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இது சட்டுன்னு ஊறிடும். அரை மணி நேரம்லாம் இதுக்கு டைம் எடுக்காது, 15 நிமிஷம் தாங்க இதுக்கு டைமு. பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா சாஃப்டாக நல்லா உள்ள ஜூஸியாக குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. 4-5 பேர் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் குலோப்ஜாம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டு பசங்களுக்கு நம்ம கைப்பட குலோப்ஜாம் செஞ்சு கொடுங்க.